கடன் தொல்லையா? நிம்மதி இல்லையா? எவ்வளவு உழைத்தும் கையில் காசு தங்கவில்லையா? கவலைப்படாதீங்க. இந்த வருஷத்தோட ஒரே ஒரு ஆடி பௌர்ணமி ஜூலை 29 அன்னைக்கு வருது. உங்க தலையெழுத்தையே மாத்த வெறும் 10 ரூபா போதும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. ஒரு சின்ன பரிகாரம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஜூலை 29 தேதி சாயந்தரம் நிலாவானத்துல வெளிச்சமா வர்ற நேரத்துல இந்த பூஜையை செய்யணும். இதுக்கு தேவையானது வெறும் 10 ரூபாய்க்கு வாங்கின கல் உப்பு மட்டும்தான். ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி தெளிவா சொல்றேன். கவனமா கேளுங்க. உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு சின்ன தட்டை வைங்க. அந்த தட்டு நிறைய நீங்க புதுசா வாங்கின கல் உப்பை கொட்டி ஒரு சின்ன மலையை போல அழகா குவித்து வைங்க. அதுக்கு மேல ஒரு சின்ன அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி தீபம் ஏத்துங்க. இந்த கல் உப்பு கடல்ல இருந்து பிறந்தது. மகாலட்சுமி தாயாரும் பார்க்கடல்ல இருந்து தான் வந்தாங்க. அதனால கல் உப்புல எப்பவுமே மகாலட்சுமி குடியிருக்காங்க. தீபம் எரியும் போது கண்ணை மூடிக்கிட்டு, தாயே, என் கஷ்டம்லாம் இந்த உப்பை போல கரைஞ்சு போகணும், என் வீட்டுல செல்வம் பெருகணும்னு மனசார ரொம்ப அன்பா கேளுங்க. அம்மா கிட்ட ஒரு குழந்தை எப்படி தன் குறைய சொல்லுமோ அப்படி சொல்லுங்க. தீபம் தானா குளிர்ந்த பிறகு அடுத்த நாள் காலையில அந்த உப்பை எடுத்து தண்ணியில கரைச்சிடுங்க. உங்க கஷ்டங்களும் அதோடையே கரைஞ்சு காணாம போயிடும். இந்த வருடத்தின் கடைசி மற்றும் ஒரே ஆடி பௌர்ணமி இந்த ஜூலை 29 தான். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அடுத்த ஆடி பௌர்ணமிக்கு நீங்க ஒரு முழு வருஷம் காத்திருக்கணும். நம்பிக்கையோட செய்யுங்க. தலைவிதி மாறும். ஓம் சக்தி.